சிரியாவில் கடந்த 50 ஆண்டுகளாக நடந்து வந்த ஆசாத் குடும்பத்தினருடைய ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கு. சிரியா அரசாங்கம் கவிழ்ந்திருக்கு. அங்கே புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு. தலைநகர் டமாஸ்கஸை எதிர்ப்பு குழுக்கள் கைப்பற்றிருக்கிறாங்க. இது சம்பந்தமான விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் முகமது பொலிட்டிக்கல் ஷோ. சிரியாவினுடைய அதிபராக நேற்று வரைக்கும் இருந்தவர் பஷார் அல் ஆசாத். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. இவருடைய தந்தை ஹஃபீஸ் அல் ஆசாத் அவர் 30 ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சார். ஹஃபீஸ் அல் ஆசாத் அப்படிங்கிறவர் பாத் கட்சி அப்படிங்கிற அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் சிரியாவில். இதே கட்சி தான் ஈராக்கில் சதாம் ஹுசேன் அவர் அங்கேயும் போய்த்த கட்சி. எனவே அந்த ஒரு கட்சியின் அடிப்படையில் அவர் ஆட்சியை பிடித்து அதிபராக பதவிக்கு வராரு ஹஃபீஸ் அல் ஆசாத். தொடர்ந்து 30 ஆண்டுகள் அவர் பதவியில் இருக்கிறார். அதற்கு பிறகு அந்த ஆட்சியை அவர் ஒரு குடும்ப ஆட்சியாக மாற்றிடுறார். அவர் தான் அதிபர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. சிரியாவில் என்ன விஷயம்னு பார்க்கும்போது அங்கே கிட்டத்தட்ட 74% சன்னி பிரிவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் வசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 13% பேர் ஷியா பிரிவை சேர்ந்த இஸ்லாமியர்கள், 10% பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ரொம்ப மைனாரிட்டி ரிலீஜியனாக அங்கே ஷியா இஸ்லாம் அப்படிங்கிறது இருக்குது சிரியாவில். அப்படி இருந்தும் கூட இந்த பாத் கட்சி அப்படிங்கிற அந்த கட்சியின் மூலமாக ஒரு ஜனநாயக ரீதியாக ஆசாத் குடும்பத்தினர் ஆட்சிக்கு வராங்க. அதுக்கு பிறகு அவங்க அதை இரும்பு பிடிக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க அந்த நாட்டை. தொடர்ந்து 30 ஆண்டுகள் ஆட்சி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பஷார் அல் ஆசாத் அதிபராக பதவியேற்கிறார். அவருடைய ஆட்சிக்கு எதிராக 2011 அரபு வசந்தம் அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. அது அரபு நாடுகளில் பல நாடுகளிலும் நடக்குது. ஏன்னா பல அரபு நாடுகளினுடைய தலைவர்கள் ஆட்சியாளர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது பெரிய வல்லரசு நாடுகளுக்கு அடிமையாக இருப்பாங்க. அதனால் அந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து ஒரு போராட்டம் அரபு நாடுகளில் நடந்தது. குறிப்பாக எகிப்து, அதே போல் சிரியா உள்ளிட்ட பல நாடுகளில் நடந்தது. இப்போ இதில் சிரியாவில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தை பஷார் அல் ஆசாத் என்ன தவறு செய்கிறார் அப்படின்னா மிக கடுமையான அளவில் ஒடுக்குமுறைகளை அவர் ஏவி விடுறார். அப்படி கடுமையான ஒடுக்குமுறைகளை அவர் ஏவி விடும்போது அந்த போராட்டம், ஜனநாயக போராட்டம் அப்படிங்கிறது ஒரு உள்நாட்டு போராக அது மாறுது. இதில் பல நாடுகள், குறிப்பாக சவுதி அரேபியா, துருக்கி, இந்த மாதிரி பல நாடுகளும் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் இன்வால்வ் ஆகிறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே அவர் ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக அது இருக்குது அப்படிங்கிறனால அதை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய அரசியல் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் அந்த உள்நாட்டு போர் அப்படிங்கிறது அந்த எதிர்ப்பு குழுக்களுக்கு, சிரிய அரசாங்கத்திற்கு எதிரான பஷார் அல் ஆசாத்துக்கு எதிரான எதிர்ப்பு குழுக்களுக்கு பல நாடுகளும் உதவி செய்கிறாங்க. குறிப்பாக அமெரிக்கா, இஸ்ரேல், அதே போல் சவுதி அரேபியா, துருக்கி போன்ற பல நாடுகளும் உதவி செய்கிறாங்க. அப்போ பஷார் அல் ஆசாத்துக்கு யார் உதவி செய்கிறான்னு பார்த்தா ரஷ்யா, ஈரான், அந்த நாடுகள்லாம் உதவி செய்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட அவர் கிட்டத்தட்ட 2011 இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2018, 19 வரைக்கும் உள்நாட்டு போர் தொடர்ந்து நடக்குது. இந்த உள்நாட்டு போரில் கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்படுறாங்க. பலர் லட்சக்கணக்கான ஒரு அகதிகளாக கிட்டத்தட்ட 60-70 லட்சம் பேர் அகதிகளாக வெளியேறக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. மிகப்பெரிய ஒரு சீர்குலைவை நோக்கி சிரியா போகுது. இதற்கெல்லாம் காரணம் யாருன்னா பஷார் அல் ஆசாத் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு தனி நபர், அவர் பதவியை விட்டு கொடுத்துருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவ்வளோ பெரிய உயிரிழப்புகள் அங்கே ஏற்பட்டிருக்காது. இப்போ எப்படி இஸ்ரேலில் நெதன்யாகு தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்காக அப்பாவி பாலஸ்தீனர்களை கொன்று குவிக்கிறாரோ, கிட்டத்தட்ட 50,000 பாலஸ்தீனர்களை கொன்று குவிச்சிருக்கிறாரு, 1 லட்சத்துக்கு மேற்பட்ட காயமடைஞ்சிருக்கிறாங்க. இதை விட 10 மடங்கு பாதிப்பு சிரியாவில் ஏற்பட்டது. அதற்கு காரணம் இந்த பஷார் அல் ஆசாத் தான். அது யாராலும் மறுக்க முடியாது. அதே நேரம் இவரை பாராட்டணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயத்துக்காக இவரை பாராட்டலாம். என்ன அப்படின்னா அமெரிக்க, இஸ்ரேல் கூட இவர் எந்த டையப்பும் வச்சுக்கல. குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நபராகத்தான் இருந்தார். ஆனால் அதே நேரம் அந்த ஆசாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் இஸ்ரேல் எதிர்ப்பாளர்கள் தான். அவங்க ஆனால் இந்த சூழலில் இப்போ ஆசாத்தை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, இஸ்ரேல் எங்களுக்கு உதவி செஞ்சாலும் பரவாயில்ல, அமெரிக்கா உதவி செஞ்சாலும் பரவாயில்ல, அதை ஏற்றுக்க தயார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க வந்துட்டுருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அவர்களும் இஸ்ரேல், அமெரிக்கா எதிர்ப்பாளர்கள் தான். சரி, இப்போ இந்த கரண்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கும்போது HTS அப்படிங்கிற ஒரு குழு தான், ஆயுத குழு. அவங்க தான் இத்லிப் அப்படிங்கிற சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த நகரத்தை அவங்க ஆல்ரெடி கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக அவங்க கண்ட்ரோலில் தான் அந்த இத்லிப் அப்படிங்கிற நகரம் இருந்தது. சிரியாவினுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் 11% பகுதிகளில் இந்த HTS அப்படிங்கிற இந்த குழு வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 25% பகுதிகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் SDF, சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் வச்சுருந்தாங்க 25% இடங்களை. மீதி இருக்கக்கூடிய 60%க்கு மேற்பட்ட இடங்களை ஆசாத் அவர்களுடைய இராணுவம் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ கரண்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கும்போது இந்த HTS அப்படிங்கிற அந்த குழு, இதனுடைய தலைவர் அல் ஜூலானி அப்படிங்கிறவர்.
இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, திடீர்னு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தாக்குதலை சிரியாவினுடைய அலப்பே நகரத்தின் மீது நடத்துகிறாங்க. அலப்பே அப்படிங்கிறது சிரியாவினுடைய மிகப்பெரிய ஒரு லார்ஜஸ்ட் சிட்டி. அந்த நகரத்தின் மீது நடத்தி அந்த பகுதியை, அந்த நகரத்தை கைப்பற்றுறாங்க. அதனைத் தொடர்ந்து ஹோம்ஸ் அப்படிங்கிற இன்னொரு பெரிய நகரம், அந்த நகரத்தையும் கைப்பற்றுறாங்க. நேற்று தான் அந்த நகரத்தை கைப்பற்றினாங்க. இன்றைக்கு, அதாவது டிசம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிரியாவின் தலைநகரம் டமாஸ்கஸையும் அவர்கள் கைப்பற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாகியிருக்கு. டமாஸ்கஸில் அந்த ஆசாத்துக்கு எதிரானவர்கள் இதனை வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடியுது. இந்த அல் ஜூலானி என்பவர் யார்? இப்போ கிட்டத்தட்ட இப்படி பார்க்கும்போது இந்த டெமோகிராஃபி அப்படிங்கிறது மாறி இருக்குது, அவருடைய கண்ட்ரோலில் உள்ள பகுதிகள் மாறி இருக்குது. அப்போ இந்த ஜூலானி அப்படிங்கிறவர் தான் கிட்டத்தட்ட 60% மேற்பட்ட பகுதியில் அவர் வந்து கிட்டத்தட்ட 80% பகுதியில் அவர் தனது கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கிறாருன்னு நம்ம பார்க்க முடியுது. இந்த அல் ஜூலானி என்பவர் யார் அப்படின்னா, இவர் வந்து சவுதி அரேபியாவோட ரியாதில் பிறந்தவர். அதில் இவருடைய தந்தை வந்து ஒரு பெட்ரோலியம் இன்ஜினியரு. இவங்க வந்து என்னென்னா ஒரு காலகட்டத்தில் சிரியாவுக்கு வந்து இடம்பெயர்றாங்க. சிரியாவில் இவர் இருக்கிறார். அதுக்கு பிறகு ஈராக்கில் அவர் கொஞ்ச நாள் வேலை செய்கிறார். அப்போ அங்கே இருக்கும்போது இவருக்கு வந்து அல்கொய்தா அமைப்போடு தொடர்பு ஏற்படுது. அல்கொய்தா அமைப்பில் உறுப்பினராக சேர்றார். அடுத்தடுத்த பதவிகளில் ஒரு தலைவராக அவர் உருவெடுக்கிறார். இந்த அல்கொய்தா அமைப்போடு சேர்ந்து கொண்டு ISISங்கிற அமைப்பு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ISIS அமைப்பினுடைய தலைவரோடும் இவருக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது. அதற்கு பிறகு இவர் என்ன செய்கிறாருன்னா, சிரியாவுக்கு வந்து திரும்பவும் வராரு. சிரியாவில் வந்து அவர் வந்து அல்கொய்தாவினுடைய ஒரு பிரான்ச் ஆரம்பித்து அதனுடைய தலைவராகவும் இருக்கிறார். அப்போ அவருடைய தலைமையின் கீழே அந்த அல்கொய்தாவுக்கு அங்கே ஒரு பெயரில் இயங்குறாங்க சிரியாவில். அந்த அமைப்பை வந்து ரொம்ப வலிமைப்படுத்தி தான் இந்த சிரியா உள்நாட்டு போரில் அவங்க கலந்து கொண்டு அந்த இத்லிப் நகரத்தை கைப்பற்றி அதன் மூலமாக அவர் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி இன்றைக்கு வந்து டமாஸ்கஸ் வரைக்கும் அவர் வந்து கைப்பற்றி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அல்கொய்தாவோட தொடர்பை வந்து துண்டிச்சதாக அவர் அறிவிக்கிறார். ஏன்னா அல்கொய்தாவினுடைய கொள்கை என்ன அப்படின்னா, உலகம் முழுக்க வந்து இஸ்லாமிய கலிஃபத், அதாவது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகளை ஒருங்கிணைத்து ஒரே தலைமையின் கீழ் கொண்டு வருவது அப்படிங்கிறது அல்கொய்தாவினுடைய ஒரு லட்சியம். ஆனால் அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த லட்சியத்திலேருந்து நான் வெளியேறேன், அந்த கொள்கையில் எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ நாங்கள் போராடுவது சிரியாவினுடைய அதிபர் பஷார் அல் ஆசாத்தை எதிர்த்து தான். சிரியாவில் வந்து ஒரு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் அரசாங்கம் அமையணும், எல்லா தரப்பு மக்களும் வந்து சுய மரியாதையோடு வாழணும், இது மட்டும் தான் எங்களுடைய இப்போதைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லி இடையில அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதற்கு பிறகு தான் அவருக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குது. யார் துருக்கி போன்ற நாடுகளிடமிருந்து ஒரு சின்ன ஆதரவு வந்து அவருக்கு கிடைக்குது. அதே நேரம் பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை, அதே போல் அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்ட நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பை HTSன்னு சொல்லக்கூடிய அமைப்பை தீவிரவாத பட்டியலில் தான் வச்சுருக்கிறாங்க. அவர் வந்து தொடர்ந்து வந்து அதுக்கான கிளைம் பண்ணிகிட்டு இருக்கிறார். HTS அமைப்பினுடைய தலைவர் ஜுலானி என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் தீவிரவாத பட்டியலிருந்து வெளியேற்றுங்க, நாங்கள் வந்து அடிப்படைவாத கொள்கையிலேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டு நாங்கள் ஒரு டெமோக்ராட்டிக் நாட்டை வந்து உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறார். இப்போ இவர் தான் வந்து சிரியாவை கைப்பற்றியிருக்கிறார். இப்போ இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சிரியாவினுடைய அதிபர் பஷார் அல் ஆசாதுக்கு ஆதரவாக ஈரான், அதே போல் ஹிஸ்புல்லா அமைப்பு இந்த உள்நாட்டு போரில் கலந்து கொண்டிருந்தாங்க. ஏற்கனவே அவங்க தான் வந்து அந்த எதிர்ப்பு படைகளை வந்து தடுத்து நிறுத்தி வச்சுருந்தாங்கன்னே நாம் சொல்லலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பஷார் அல் ஆசாத்துடைய அரசாங்கம் கவிழ்ந்துருக்கும் இந்நேரம். அதே போல் ரஷ்யா வந்து இந்த பஷார் அல் ஆசாத்துக்கு உதவி செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ என்ன சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பக்கம் ஹிஸ்புல்லாவும் மிகப்பெரிய அளவில் ஆசாத்துக்கு உதவ முடியாத ஒரு சூழலில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்கிறாங்க. ஈரானும் ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேலை அவங்க எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கிறாங்க. இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ரஷ்யா, அவங்க ஏற்கனவே உக்ரைன் போரில் ஈடுபட்டு அவங்களும் ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறாங்க. இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு தான் இந்த அல் ஜூலானி என்ன செய்கிறாரு அப்படின்னா, அடுத்தடுத்த தாக்குதலை நடத்தி அவர் வந்து சிரியாவை முழுவதுமாக கைப்பற்றியிருக்கிறார். இப்போ ஈரான் நினைச்சிருந்தால் இந்த போரை வந்து தீவிரப்படுத்தி மீண்டும் ஆசாத்தை காப்பாற்றி இருக்க முடியும், ஹிஸ்புல்லாவும் அப்படி செஞ்சுருக்க முடியும். ஆனால் அவங்க ஏன் வந்து பின்வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஈரானினுடைய IRGC அதிகாரிகள் வந்து சிரியாவிலேருந்து வெளியேறி இருக்கிறாங்க. அதே போல் ஹிஸ்புல்லாவும் தங்கள் இராணுவ நிலைப்பாடுகள்லேருந்து அவங்க வெளியேறி இருக்கிறாங்க. ஏன் வந்து ஏன்னா அந்த HTS அப்படிங்கிற அமைப்பு வந்து ஒரு பெரிய பலம் பொருந்திய அமைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்த அமைப்பை வந்து ஒடுக்க முடியும். ஆனால் இவங்க ஏன் இந்த ஸ்டாண்ட் எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சர்வதேச பார்வையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக ஈரான் வந்து ரத்தம் சிந்துவதை விரும்பவில்லை. குறிப்பாக சொல்லப்போனால் பாலஸ்தீனத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்காக மிகப்பெரிய ஒரு போரை முன்னின்று ஈரான் நடத்திட்டு வராங்க. இப்போ எதிரி வந்து யார் அப்படின்னா, ஈரானுக்கு வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் எதிரி. அப்படி ஒரு டார்கெட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு சூழலில் இந்த சிரியா உள்நாட்டு போரில் வந்து ஈரான் ஈடுபடுறாங்க அப்படின்னா, அவங்க யாரை கொல்ல வேண்டி வரும் அப்படின்னா, சக இஸ்லாமியரை தான் கொல்ல வேண்டி வரும். குறிப்பாக சன்னி பிரிவை சேர்ந்தவர்களை அவர்கள் கொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இப்போ ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் ஈரானுக்கும் உலகம் முழுவதும் ஒரு இமேஜ் ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா,
உலக இஸ்லாமியர்கள் தலைவர்களாக இவங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் ஏற்பட்டிருக்கு. இது வந்து சியா சன்னி பிரச்சனையெல்லாம் தாண்டி ஈரானை வந்து உலகம் முழுக்க உள்ள இஸ்லாமியர்கள் ஒரு பொது தலைமை பீடமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டு வராங்க இந்த காசா போரில். ஏன்னா காசா அப்படிங்கிறது சன்னி பிரிவினருடைய நிலம், அது சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள் தான் காசாவில் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. பட் அவங்களுக்காக வேண்டி ஓராண்டுக்கு மேலாக ஹிஸ்புல்லா சண்டை போட்டுருக்குறாங்க. ஆனால் ஹிஸ்புல்லா சியா பிரிவு, அதே போல் ஈரான் சியா பிரிவு. அப்போ சன்னி பிரிவினர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு ஏற்பட்டுக்கூடிய இந்த சூழலில் மீண்டும் அந்த பெயரை வந்து இது நம்ம டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, ஈரான் வந்து அந்த உள்நாட்டு போர்லேருந்து பின்வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது பஷார் அல் ஆசாத்துக்கு உரிய ஆதரவும் அங்கே இல்லை, சிரியாவில் அவருக்கு உரிய ஆதரவு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வந்து இராணுவ வலிமையின் மூலமாக ஒரு நாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தவறு அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து பின்வாங்கி இருப்பதை நாம் வந்து பார்க்க முடியுது. இதுதான் இந்த சிரியாவினுடைய கரண்ட் அப்டேட்ஸ். இது சம்மந்தமான மேலும் ஏதாவது முக்கியமான தகவல் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம், பாருங்கள். நன்றி. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.